ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌச்சௌ சட்னி தாங்க. இது இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க, 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்தவன இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு இஞ்சி துண்டுகள் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இதை போல கலந்து விடுங்க. ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் இல்லையா, நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி வதங்கின பிறகு ஒரு சௌச்சௌவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப சௌச்சௌ சேர்த்துக்கலாம். சௌச்சௌ சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கிருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. தோசை இட்லிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. பாருங்கள், இதை போல் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக சௌச்சௌ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக்